எல்லோருக்கும் நமஸ்காரம். எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போவது ஒரு பெரிய பாடகர். 1924ஆம் வருடம் தென்கரை கிராமம் ஒரு பெரும் கந்தர்வ குரலோன் உதித்தார். அவர்தான் டிஆர் மகாலிங்கம். 1924ஆம் வருடம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் டிஆர் மகாலிங்கம். பெரும் பாடகர். இள வயதில் அவரது அப்பா அவரை வேதம் படிக்க வேத பாடசாலைக்கு அனுப்பித்தார். ஆனால் மகாலிங்கத்துக்கு அவர்கள் இஷ்டமில்லை. நாடகம் அந்த காலத்தில் மேடை நாடகம்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எஸ்ஜி கிட்டப்பா நாடகம்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டுருக்கோம். அதில் மனம் கவர்ந்தவர், அவர் குரலை கேட்டு மனம் கவர்ந்தவர் டிஆர் மகாலிங்கம். இப்படியாக நாடக வாழ்க்கை ஆரம்பித்தார். அப்போது அந்த ஊரில் ஒரு சபாவிலே அவரது அப்பாவே அவரை நாடகத்தில் சேர்த்து விட்டார். இப்படி நாடகத்தில் அவர் நடத்தி கொண்டிருக்கும்போது டிவல்லி நாடகத்தில் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ஏவிஎம் செட்டியார் நந்தகுமார் என்ற படத்தை தயாரிப்பில் இருந்தார். அப்பொழுது டிஆர் மகாலிங்கத்தை பற்றி கேள்விப்பட்டு ஒருவரை அனுப்பி அந்த நாடகத்தை பார்க்க சொன்னார். அவர் நாடகம் பார்த்துவிட்டு, ஐயா, இவர் தான் பொருத்தமானவர் டிஆர் மகாலிங்கம், இந்த கிருஷ்ண வேஷத்துக்கு இவரை விட்டு ஆளே கிடையாது என்று சொல்ல ஏவிஎம் செட்டியார் அவரை கல்கத்தா கூப்பிட்டு கொண்டு சொன்னார். கல்கத்தாவுக்கு அப்போல்லாம் சினிமா இங்கே இருக்க முடியாது. கல்கத்தாவில் எடுத்தாங்க நந்தகுமார். அப்பொழுது வயது அவருக்கு 14 வயது. அதில் பாலகிருஷ்ணாக சொல்லி நடித்தார். இவரோடு நடித்தவர் டிஆர் ராமச்சந்திரன் நந்தகுமார் படத்தில். நந்தகுமார் படம் செட்டியாருக்கு அவ்வளோ வெற்றியை தரவில்லை. அதற்கு பிறகு டிவல்லி படத்தில் நடித்தார். பயங்கர ஹிட்டு டிவல்லி. அதில் காணாத காயகத்தே என்று ஒரு விருத்தம் பாடுவார். அந்த விருத்தத்தை கேட்டு மயங்காதவர்கள் யாரும் மிஞ்சி கிட்டப்பா பாடிய பாடல் அது, காணாத காயகத்தே என்று. அவர் ஆரம்பித்தார் என்றால் அப்பொழுதெல்லாம் லவுட் ஸ்பீக்கர் கிடையாது. கிட்டப்பா அவர்கள் பாடுவது 100-200 மீட்டருக்கு கேட்கும். அதே மாதிரி நம்ம டிஆர் மகாலிங்கம் பாடிய பாடலும் அவ்வளோ தூரம் கேட்கும். இந்த ஸ்ரீவள்ளி படத்தில் பாடிய பாடலெல்லாம் ஹிட்டு. படம் 52 வாரம் ஓடிச்சு ஸ்ரீவள்ளி. செட்டியாருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி பெற்றவுடன் ஏஎம் செட்டியார் அவர்கள் 6 படை வீடு அதுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தார். அப்புறம் டிஆர் மகாலிங்கத்துக்கு வெற்றியை கொடுத்த படம் வேதாள உலகம். அதுவும் ஏவிஎம் எடுத்த படம் சாரங்கபாணி அவரும் நடித்தார்கள். படம் மாபெரும் வெற்றி. இதற்கு பிறகு மகாலிங்கத்துக்கு பெரும் வெற்றியை கொடுத்த படம் நாம் இருவர். இந்த படத்தையும் ஏவிஎம் கிட்டே எடுத்தார். இதில் பாடிய பாரதியார் பாடல்கள், அந்த காலத்திலே பாரதியார் பாடல்களை ஏவிஎம் செட்டியார்கள் பெரும் பணம் கொடுத்து தேச உடமையாக்கினார். மகாலிங்கத்துக்கு நாம் இருவர் படத்தில் பாடிய பாடல்கள் ரொம்பவும் புகழையும் பேரையும் கொடுத்தது. இதற்கு பிறகு ஞான சௌந்தரி என்ற படம் ஒன்றும், ஜோசப் எலியட் என்ற டைரக்டர், சிற்றடல் படம்ஸ். ஞான சௌந்தரி படம் எம்இ ராஜம்மா ஹீரோயின் இவரை போட்டு எடுத்தார்கள். படம் மாபெரும் ஹிட். அதே சமயத்தில் ஜெமினி வாசன் அவர்கள் ஞான சௌந்தரி படத்தை எடுத்தார். ஆனால் அதில் கொஞ்சம் பிராமண பாஷை கலந்ததால் படம் வெற்றி பெறவில்லை. ஜோசப் தலையத்து எடுத்த படம் மாபெரும் வெற்றியை படத்தை ஞான சௌந்தரி. இந்த ஞான சௌந்தரி படம் என்னென்னா, கேரளாவில் ஒரு தேட்டர் இருக்குது, பத்மாவதி தேட்டர் சொல்லிட்டு திருச்சூரில். இந்த ஞான சௌந்தரி படம் அந்த ஊரில் ரிலீஸ் ஆகும்போது 100 நாள் ஓடிது படம். அப்பொழுது மகாலிங்கம் அந்த ஊருக்கு போனார். அந்த ஊருக்கு போகும்போது மலையாளம் தெரிந்த தமிழர்கள் அந்த படத்தை பார்த்துவிட்டு மிகவும் ஆனந்தப்பட்டு மகாலிங்கம் பத்மா தேட்டர் ஒரு தேட்டர் இருந்தது திருச்சூரிலே. அந்த தேட்டருக்கு மகாலிங்கம் என்ட்ராகும்போது வழியெங்கும் மாலைகளை, ரோஜா மாலைகளை தூவியார் மீது அவ்வளோ ஆர்ந்தப்பட்டார்கள் அந்த காலத்து ரசிகர்கள். டிஆர் மகாலிங்கத்தின் புகழ் எட்டெங்கும் பரவியது. இப்படி இருக்கும்போது டிஆர் மகாலிங்கம் பானுமதியோட ஒரு படம் நடித்தார். மணிமேகலை படம். அந்த படத்தில் பானுமதியும் ஒரு பெரிய பாடகி, இவரும் பெரிய பாடகர். அந்த படத்தினுடைய பாடல் ஹிட் ஆகிடுத்து. அப்புறம் மாயாவதி என்ற படத்தில் அஞ்சலியோடு நடித்தார். இப்படி இருக்கும்போது மகாலிங்கத்துக்கு எல்லோருக்கும் ஆசை விட்டது.
சொந்த படம் தயாரிக்க வேண்டும் என்று. மாயா மச்சீந்திரா, விளையாட்டு பிள்ளை போன்ற படங்களை அவர் தயாரித்தார். ஆனால் படம் ஒன்றும் வெற்றி பெறவில்லை. இதனால் மனம் நொந்த மகாலிங்கம் தனது ஊரை விட்டு, சென்னையை விட்டு தனது ஊரான சோழவந்தானுக்கு போய் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிட்டார். ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்திலலாம் மேலை நாடகம் ரொம்ப பிரசித்தப்பட்டது. இப்படி இருக்கும்போது கண்ணதாசன் ஒரு படம் எடுத்தார். அப்போது சொன்னார்கள், நல்ல பெரிய ஹீரோ போட்டு படம் எப்படின்னு. ஊமையன் கோட்டைன்னு ஒரு படம் கண்ணதாசன் தயாரிக்க ஆசைப்பட்டு எம்ஜிஆருக்கு 21,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் வெளியில் தாமதம் ஏற்பட்டது. ஏனென்றால் எம்ஜிஆர் நவலாடி மன்னர் படத்தை தயாரித்து கொண்டிருந்தார். ஆகையால் அந்த பணம் தாமதமாகியது. கண்ணதாசன் மாலையிட்ட மங்கை என்ற படத்தை தயாரிக்க முன்வந்தார். ஒரு பிரபல கதாநாயகா போட வேண்டும் என்று அவர் நண்பர்கள் சொன்னார்கள். கண்ணதாசன் சொல்லிட்டார், இந்த படம் நான் எனக்காக இருக்கிற படம், இந்த படம் முழுக்க பாட்டு தான் இருக்கும். இது மியூசிக் போடுற படம். இது கிருஷ்ணா ராமத்தவர் தான் மியூசிக் போடணும். இதுக்கு ஏற்றவர் டிஆர் மகாலிங்கம் என்பதை முடிவு செய்து ஃபோன் பண்ணார் மகாலிங்கத்துக்கு. உடனே ஆட்சியர் மகாலிங்கத்துக்கு கண்ணதாசன் அவர்கள் அழைக்கிறார் என்று சொன்னோடனே உடனே சென்னைக்கு வந்தார். அந்த படம் மாலையிட்ட மங்கை. அப்போது கண்ணதாசன் திமுகவில் இருந்தார். அவரை சொன்னாங்க ஃப்ரெண்ட்லாம், என்னப்பா திமுகவில் இருக்க படம் எடுக்கிறிய படம் ஹிட்டானுமேன்னு. கண்ணதாசன் என்ன பண்ணார், ஒரு ஐடியா ஒன்று பண்ணார். எங்கள் திராவிட பொன்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே இந்த பாடலை படத்திலே போட்டார். திமுகவுடைய அனுதாபிகள், திமுகவினுடைய ரசிகர்கள் எல்லாம் படம் பார்த்தார்கள். படம் மகா ஹிட்டு. அதில் பாடிய மற்றொரு பாடல், செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். இந்த பாட்டு 1,25,000 ரெக்கார்டு அது காலத்தில் விற்றது. மாலையிட்ட மங்கிய படம் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அதுலேருந்து மகாலிங்கத்துக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. அதற்கு அப்புறம் ஏபி நாகராஜன் அவர்கள் படம் எடுத்தார் திருவடியாடில். இந்த திருவடியாடல் படத்தில் பாரபத்திரா ஆக்ட் பண்ணார். பண்ணி இசைத்தமிழ் நீ செய்த தவம் ஒரு பாட்டு பாட பாருங்கள். அந்த பாட்டு ஹை ஸ்பீச்சில் இருக்க மகாலிங்கம் பாடலுக்காகவும் சிவாஜி நடிப்புக்காகவும் திருவிளையாடல் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. மகாலிங்கத்தின் புகழ் எட்டத்துக்கும் பரவியது. அப்பொழுது அகத்தியர் படத்தில் சீர்காழி கவுந்தராஜனோட ஆக்ட் பண்ணார் மகாலிங்கம். அந்த படத்தில் என்னாச்சு, டைட்டிலில் ஒரு போடணும். அப்போ சீர்காழி பெரிய ஆள் மகாலிங்கமும் பெரிய ஆள் தான். ஆனால் சீர்காழி பெருந்தன்மையாக ஃபஸ்ட்டு மகாலிங்கோட பேர் தான் போடணும் அப்படின்னு சொன்னார். இவராக மகாலிங்கமும் இல்லை அந்த சீர்காழி பேர் தான் டைட்டிலில் போடணுன்னா. ஸோ 2 பேருக்கும் வாக்குவாதம். இப்படி ஏபி அவர்கள் ஏன் நீங்கள் இது பண்ணிடுங்க, நான் 2 பேர் பேரையும் போட்டுட்டு டிஆர் மகாலிங்கம் சீர்காழி கோவிந்தராஜன் என்ன போட்டாங்க. இதில் என்ன போட்டின்னா, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இவருடைய மகாலிங்கத்தினுடைய பரம ரசிகர். ஆதித்தன் கனவு ஒரு படம். இந்த ஆதித்தன் கனவில் மகாலிங்கத்தை ஒரு சீன் வரும். அதெல்லாம் ஒரு கல்லால் அடிக்கணும். அவர் எல்லாம் கூட சேர்ந்து அடிப்பாங்க கல்லால். அதில் சீர்காழி கோவிந்தராஜனும் ஆக்ட் பண்ணார் இந்த படத்தில். ஆனால் அவர் ஐயோ, நான் மானசீகமாக என்னுடைய குருநாதர் மகாலிங்கம், நான் கல்லால் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கவே இல்லையா. டைரக்டர் டிஆர் சுந்தரம் அவர் கோபம் சொல்லிட்டு, என்ன அடிக்க மாட்டேன் கதை அடியா சினிமா தையா என்ன நான் மாட்டேன்ட்டார். ஸோ அவ்வளவு பக்தி கொண்டவர் சீர்காழி கோவிந்தராஜன் டிஆர் மகாலிங்கத்தோட. அவர் ரொம்ப சந்தோஷம். அகத்தியர் படத்தில் டிஆர் மகன் ஆக்ட் பண்ணுது. 2 பேரும் ஒரு பாட்டு பாடுவாங்க, இசைத்தமிழாய் என்று. அது மாதிரி அந்த பாட்டு இன்றைக்கி நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். மகாலிங்கத்தினுடைய புகழ் இப்படி பரவக்கூடிய காலத்தில் நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்து அப்புறம் சான்ஸ்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. திரும்பி கிராமத்துக்கே போனார் மகாலிங்கம். இதில் என்ன முக்கிய காரணம் அவர் மலேசியா போனார். மலேசியாவுக்கு போயிட்டு கொஞ்சம் உடம்பு முடியல மலேசியாவுக்கு போயிட்டு இருந்த உடனே. அப்போ வரும்போது தண்டுமாரியம்மன் கோயில் ஒரு கச்சேரி ஒன்றும். அதுக்கு கச்சேரி முடிகிறதுக்கு முன்னாடியே அவர் உடம்பு சரியாமல் கொஞ்சம் உயிர் நீத்தார் மகாலிங்கம். ஆனால் தமிழ் திரையுலகத்தில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. எம்கே தியாகராஜ பாவலர், பியு சின்னப்பா, எஸ்ஜி கிருஷ்ணப்பா போன்று இருக்காங்க. ஆனால்
மகாலிங்கத்தினுடைய இடத்தை யாராலும் நிற்ப முடியாது. பி சின்னப்பா பெரிய ஆக்டர் பாட்டெலாம் பாட்டிருக்காரு. பி சின்னப்பாவும் டிஆர் மகாலிங்கமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு அவர் பாட்டு பிடிக்கும், அவருக்கு இவரை பிடிக்கும். எல்லாருமே அந்த காலத்தில் கலைஞர்கள்லாம் வேற்றுமையை பாராட்ட மாட்டாங்க, எல்லோரும் ஒத்தியமாக இருப்பாங்க. இவர் இன்னொரு பியூட்டி என்னென்னா, டிஆர் மகாலிங்கம் அவர்கள் யாருக்காக பாட்டுக்க மாட்டார். இப்போ டிஎம்எஸ்லாம் சிவாஜி எம்ஜிஆர்லாம் பாடிருக்காங்க. ஆனால் டிஆர் மகாலிங்கம் தான் நடித்த படத்திலே அவருக்காக தான் பாடுவார். அப்புறம் மகாலிங்கத்தினுடைய லைஃப்பில் மறக்க முடியாத படம் திருநீலகண்டர். அவர் திருநீலகண்டரே வாழ்ந்திருப்பார். அந்த படம் ரொம்ப அருமையான படம். அவர் நடிக்காத பெரிய நாயகளே கிடையாது. பானுமதி, அஞ்சலி தேவி, எஸ் வரலட்சுமி. இந்த வரலட்சுமியும் நல்ல பாடகி, இவரும் நல்ல பாடகர். 2 பேரும் நிறைய டுவேட்ஸ்லாம் பாடிருக்காங்க. அந்த படம்லாம் ரொம்ப ஹிட்டாச்சு. சென்னை மயிலாப்பூர் பாலகிருஷ்ணா தெரு, அந்த தெருவை யாரும் மறக்கவே முடியாது. நான் அப்போ ஸ்கூலில் படிச்சிருந்தேன். நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படித்தேன் மாம்பலத்தில். மயிலாப்பூரில் எங்கள் மாமா இருந்தார். அப்போ நான் மயிலாப்பூருக்கு வருவேன். பார்த்தா பாலகிருஷ்ணா ரோட்டில் இருக்க ஒரு பெரிய வீடு இருக்கும், சுகுமார பவனம் போட்டிருக்கோம். வாசலில் 10 கார் வரிசையாக நிற்கும். மேலே பார்த்தா 16 நாய் இப்படியே ஓடி வரும். மகாலிங்கத்தை பார்க்குறதுக்கு ஒரு தனியாக ஒரு கூட்டம் நிற்கும். மகாலிங்கம் வருவார் கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு பால்கனிக்கு. ஒரு கையாட்டுவார் பாருங்கள். அந்த ஜனங்க அவர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் பாருங்கள். அந்த சந்தோஷம் இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா நானும் ஒருத்தன். அப்போ எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும். அவர் அந்த ரசிகர்கள் ரொம்ப மதிப்பார். நான் வீட்டு முன்னாடி அந்த ஜனங்க கூடின உடனே ஒரு திருப்பி சிரிச்சுட்டு அதை கையாடிட்டு வருவார் பாருங்கள். அந்த காட்சி கண் முன்னாடி நிற்கிறது. இன்று மகாலிங்கம் மறந்து விட்டார். ஆனால் அவரது புகழ் மறையவில்லை, அவரது பாடல்கள் மறையவில்லை. அவரது கணீர் என்ற குரல் நம் எல்லோருடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். வாழ்க மகாலிங்கத்தின் புகழ் வளர்க. அவர் தமிழ் திரைத்துறைக்கு செய்த தொண்டு. இடம் ஒரு பிரீமியர் ஸ்டுடியோ. படம் வெளியீட்டு விழா, ஒரு படத்தினுடைய வெளியீட்டு விழா நடக்கிறது. அதுக்கு விஸ்தாராமூர்த்தி வந்திருக்காங்க, கண்ணதாசன் வந்திருக்காரு. இந்த பாட்டு எப்போவுமே மகாலிங்கம் ரொம்ப ஹை ஸ்பீச்சில் பாடுவார். எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் ராமூர்த்திக்கும் ஒரு ஆசை, ஹை ஸ்பீச்சில் பாடுற மகாலிங்கத்தை லோ ஸ்பீச்சில் பாட வச்ச பாட்டுன்னு ஒரு ஐடியா தோணித்து. அதில் ஐடியா தான் இந்த பாட்டு. நான் நன்றி யார் வருவார், அன்பே நான் நன்றி யார் வருவார், இளநங்கை புனை வேறு யார் தொடுவார், நான் நன்றி யார் வருவார், அன்பே நான் நன்றி யார் வருவார். இந்த பாட்டு ப்ரீவியூ பார்த்துட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு குரல், சபாஷ் விஸ்வநாதா. பார்த்தா ஜி ராமநாதன், சங்கீத மேதை, சங்கீத பிதாமகர் ஜி ராமநாதன். அவர் எம்எஸ்டி கூட சொன்னார், விஸ்வநாதா மகாலிங்கத்தை எல்லோரும் ஹை ஸ்பீச்சில் பார்த்து தான் பழக்கம், நீ லோ ஸ்பீச்சில் பாட வச்சுட்டுப்பா, நீ ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர்ப்பா. ரொம்ப சந்தோஷம். யார் சொன்னது? ஜி ராமநாதன். புத்தம் புத்தல் போட்ட படங்களுக்கு மியூசிக் போட்டுள்ளது. அந்த காலத்திலே சங்கீத பீஷ்மர் என்று அறியப்பட்ட ஜி ராமநாதன் அவர்கள் பாராட்டப்பட்டவர். மகாலிங்கத்தை கூட சொன்னார், அப்போ ரொம்ப நல்லா பாடிட்டுப்பா நீ இதான் ஒரு சின்ன விஷயம். நமஸ்காரம்.